மதுரைக்கும் உங்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது தேர்தலில் போட்டியிட மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? பொதுவாக எங்களுடைய கட்சியில வேட்பாளர் ஒரு தொகுதியை தேர்வு செய்வது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கட்சி என்ன தொகுதிகள் கிடைக்கிறது என்று பார்க்கும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொருத்தமான வேட்பாளரை ஜனநாயக முறையில கீழிருந்து கருத்துக்களை பெற்று மேல மாநில செயற்குழுவுல மாநில குழுவுல இறுதிப்படுத்தி தேர்வு செய்யறோம். ஆகவே இந்த மதுரை மேற்குக்கு வாசுகி வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்பது கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு. நான் தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கேன். மதுரையிலையும் பல போராட்டங்கள்ல நான் பங்கெடுத்திருக்கேன். மதுரைக்கு நான் புதியவர் அல்ல. நிச்சயமாக மேற்கு தொகுதி மக்கள் என்னை புதியவராக பார்க்க மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அரசியலை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ற நீங்க திராவிட கொள்கைகளிலிருந்து பெரிதும் மாறுபடாத தேமுதிக விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன? இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படிங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தல. நாங்க சொல்றது என்னன்னா, திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் கடந்த காலத்துல தமிழகத்தை ஆட்சி செய்த போது முன்வைத்த கொள்கைகள் தமிழக வளர்ச்சிக்கோ தமிழ் மக்களுடைய நலனுக்கோ உதவவில்லை. அந்த கொள்கைகளுக்கு மாற்றான கொள்கைகளை முன்வைத்து நாங்க முன்னுக்கு வருவோம். ஆகவே நாங்கள் நிறுத்துவது மாற்று கொள்கை அடிப்படையிலான மாற்று ஆட்சி. இந்த நபருக்கு பதிலாக இன்னொரு நபர், இந்த கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி, அதை நாங்க மாற்றம்னு சொல்றதில்ல. கொள்கை மாறுவதுதான் மாற்றம்னு சொல்றோம். ஒண்ணு. அதனால விஜயகாந்த் அவர்களை ஏற்றுக்கொண்டது என்பது எந்த விதத்திலும் நாங்கள் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய கொள்கைகளுக்கு முரணானது கிடையாது.